ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சுகன்யா. நம்ம சேனலை விட ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா? மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அண்ட் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இன்றைக்கி ரொம்ப எம்மியான ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இன்னொரு 6 க்ரீன் சில்லி, 6 பச்சை மிளகா ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு மீடியம் சைஸ் மாங்காய் கட் பண்ணி எடுத்திருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த டிஷ்க்கு தேவையான அளவு உப்பும் ஆட் பண்ணி நான் கொஞ்சம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணி வேணும்னா ஒரு 1/2 கிளாஸ்க்கும் இன்னும் கொஞ்சம் கம்மியாக ஒரு 1/4 கிளாஸ் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி அரைச்சிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் ஒரு 1/4 கிளாஸ் தண்ணி வந்து நான் மிக்ஸி ஜாரில் ஊற்றி கொஞ்சம் கலந்து இதில் ஆட் பண்ணிடுறேன். இப்போ ஒரு பேன் எடுத்து நான் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கிட்டேன். கொஞ்சம் கடுகு அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க. பெருங்காயத்தூள். ரொம்ப எம்மியான ரெசிபி, ஆந்திரா ஸ்டைல் மாங்கா வடை. கொஞ்சமாக கொத்தமல்லி, கருவேப்பிலை நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இது கூடவே 1 கிளாஸ் தண்ணி நான் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம காரம், உப்பு, மாங்காய், புளிப்பு 3மே நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு இருக்கோம் இல்லைங்களா, அதனால் 1 கிளாஸ் தண்ணி தான். 1/2 கிளாஸ் வந்து நம்ம மாங்காய் அரைக்கிற போது நம்ம ஆட் பண்ணியிருப்போம். டோட்டலாக 1.5 கிளாஸ். இது நல்லா தண்ணி பாயில் ஆன உடனே 1 கிளாஸ் பச்சரிசி மாவு ஆட் பண்ணி கலந்துக்கோங்க. கட்டி இல்லாமல் பார்த்து கலந்துக்கோங்க. ரொம்ப எம்மியான ரெசிபி, இந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரியான ரெசிபி. பார்த்த உடனே வாங்கி செஞ்சு பாருங்க, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அட்டகாசமான ரெசிபி. அவ்வளோதான். இது நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 10 மினிட்ஸ் வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி குக் பண்ணணும். இது ரொம்ப சாஃப்டாக இருக்கணும், கட்டி இருக்கக்கூடாது. கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நான் ஒரு 10 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணி குக் பண்ணிக்கிறேன். இப்போ நான் 10 மினிட்ஸ் குக் பண்ணி முடிச்சாச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு நல்லா சாஃப்டாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா கொஞ்சமாக தூள் உப்பு ஆட் பண்ணி கலந்துக்கோங்க. சூடு ஆறுற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கையில் ஆயில் ஆர் கீ எது இருந்தாலும் சரி நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு மாவு நல்லா இது பண்ணிக்கோங்க, பிசைஞ்சுக்கோங்க. இப்போ வந்து நான் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா தட்டிக்க போகிறேன் பூரியாட்டம். இது ரொம்ப ஹார்டாக இருக்காது, சாஃப்டாக இருக்கும். நம்ம பூரி மாதிரி தேய்க்கணும்னு அவசியம் இல்லை, கையிலே சும்மா தட்டி போட்டாவே போதும். ரொம்ப எம்மி, புளிப்பு சுவையோட ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், சாஃப்டாக இருக்கும். பெரியவங்களுக்கு இது செஞ்சு கொடுத்து பாருங்கள், அவங்களுக்கு கொஞ்சம் சாஃப்டாக நல்ல அந்த புளிப்பு சுவையோட அவங்க எதிர்பார்ப்பாங்க இந்த மாதிரி கொடுத்தோன்னா. இப்போ நான் வந்து டீப் ஃப்ரை பண்ண போகிறேன். உங்களுக்கு எந்த சைஸ் வேணாலும் சரி, சின்னசாகவும் சரி பெருசாகவும் சரி, எப்படினாலும் நீங்கள் போட்டுக்கலாம். என்னென்னா நம்ம டச் பண்ணக்கூடாது. நம்ம ஆயிலில் போட்ட உடனே பொறுமையாக போடுங்க. ஆயிலில் போட்ட உடனே நம்ம வந்து அந்த கரண்டி வச்சு டச் பண்ணக்கூடாது, ஏன்னா அது லைட்டாக மாவாட்டம் ஒட்டும். கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆன பின்னாடி நம்ம திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போடும்போது கொஞ்சம் பொறுமையாக போடுங்க. இது கொஞ்சம் தப்பமாக இருக்கிறதால உங்களுக்கு வந்து ஆயில் வெளியே எகிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கும். டிஷ்யூ யூஸ் பண்ணுங்கள், அப்போ தான் அந்த ஆயில் வந்து எக்ஸ்ட்ரா ஆயில் வந்து அப்சர்வ் ஆகும். ரொம்பவே எம்மியான ஆந்திரா ஸ்டைல் மாங்காய் வடை பார்த்தீங்க இல்லைங்களா? மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக் கொடுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.